இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசுபொருளாயிட்டு வருது. 2021 கொடுத்த தொகுதிகள் எங்களுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை அப்படின்ற குரலை நீங்க எழுப்பியிருந்தீங்க. இந்த முறை சிபிஎம் எத்தனை தொகுதிகளை கேட்க வாய்ப்பு இருக்கிறது? அதை கொடுக்கிற இடத்துல திமுகவும் இருக்காங்களா? 21 கொடுத்தது எண்ணிக்கை என்பது மிக குறைவானது என்பதில் யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் எவ்வளோ வலுவாக இருக்கிறது, ஒரு செயல் வீரர்களை கொண்ட ஒரு இயக்கமாகவும் ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு நீண்ட பாரம்பரியம் மிக்க அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சமீபத்தில் கூட சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுகிற போது கம்யூனிஸ்ட் செயல் வீரர்களுடைய தேர்தல் பணி எப்படி வெற்றியை குவிக்கும் என்பதை பற்றியெல்லாம் மிக பெருமையாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு ஒப்பிட்டால் எங்களுக்கு கொடுத்த தொகுதி என்பது 21 மிக மிக குறைவு. அதைத்தான் நான் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே 2026 கூடுதல் தொகுதி எல்லா கட்சியுமே கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அந்த அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விரும்புகிறது. பட் எத்தனை தொகுதி கொடுப்பார்களையா இல்லையா என்பதெல்லாம் இப்போது விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல. அது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்குகிற போது கூட்டணியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் திமுக தலைவர்களோடு பேசி முடிக்க வேண்டிய விஷயம்.